பார்த்தீங்கன்னா டே 2 ஃப்ரெண்ட் கிடைச்சாரு. அவர் வந்து கேரளா. இப்போதான் வந்துட்டு எல்லாத்தையும் விட போகிறாங்க. வா, சவுண்டு செம்மையாக இருக்குங்க. அந்த எக்ஸாஸ்ட்டு கோலெல்லாம் பறக்குதுங்க. வா, ட்ராக் ஓட்டுறாங்கடா கைஸ். இந்த கப்பல் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். தனுஷ்கோடி முடிஞ்சிருச்சு. ராமர் பாதம் வந்துட்டோம். வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஹலோ டிசிடி ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2. நம்ம வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம தனுஷ்கோடி கிளம்புறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. இன்றைக்கி டேட் வந்துட்டு 19th ஜூலை. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம நேரமே எதிர்த்து கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து நம்ம தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான பிளான். நான் வந்துட்டு உங்களுக்கு மோட்டோ விளாக் செட்டப்பில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் கார்டில் கொடுக்குறேன். ஓகே, பை கைஸ். ஓகே மக்கள், வண்டி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். ஆல் செட். வண்டி வேறு வெளியே நிறுத்தியில் வந்து ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக டஸ்ட்டு தான். வந்து ஒரு தொடச்சிட்டு தான் கிளம்பணும். நம்ம ரூம் செக் அவுட் பண்ணலை. நம்ம வந்துட்டு தனுஷ்கோடி போயிட்டு வந்துட்டு தான் நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஓம் நம சிவாய. இந்த இருட்டில் நான் உங்களுக்கு எதுவுமே காமிக்க முடியாது. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஷ். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:15 தான் ஆகுது. இங்கே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் கைஸ். கூகுள் மேப்லாம் தேவைப்படாது, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடலாம். ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்ஸ் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. தனுஷ்கோடிக்கு 6 o'clock தான் வந்துட்டு கேட் ஓப்பனாக. ஸோ சன்ரைஸ் 6 o'clock விட்டாங்கன்னா எப்படி பார்க்குறது என்னன்னு தெரில. இன்னும் வந்து நமக்கு வந்து 16 kilometers இருக்குது. 16 kilometers நம்ம 16 minutes போனால் கூட சன்ரைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. சரி கைஸ், பார்ப்போம் என்னன்ட்டு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஓகே கைஸ், இங்கே தான் வந்து நம்ம டீ சாப்பிட்டோம். முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு. அவர் வந்து கேரளா. என்னென்னா 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ தான் வந்துட்டு டைம் வந்து 6:30 ஆகுது. சரி, 5:20 ஆகுது. 5:20 இன்னும் வந்துட்டு நம்ம எப்படியும் ஒரு 40 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் லைக் ஒரு 5:50 ரீச் இது பண்ணிட்டாங்கன்னா சன்ரைஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன். நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சு. இப்போதான் வந்துட்டு எல்லாத்தையும் விட போகிறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே ஒரு ஜிடி இருக்குது. அவர் வந்து ஃப்ரம் சென்னை. அவரும் வந்துட்டு இவ்வளோ நேரம் அவரோட தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே போகலாம் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக போனால் தான் வந்துட்டு நமக்கு பைக் பார்க்கிங்க்கு வந்து நல்ல பிளேஸ் ஒன்று கிடைக்கும். அப்படியே போவோம். இவங்க கூடயே நம்ம ஜாலியாக க்ரூஸ் பண்ணுவோம். வா, சவுண்டு செம்மையாக இருக்குங்க. அந்த எக்ஸாஸ்ட்டு சொன்னார். ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்ன எக்ஸாஸ்ட்னு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து நான் வாங்கிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க எக்ஸாஸ்ட்டு சவுண்டு. டிபி கிளர்லாம் ரிமூவ் பண்ணால் போட்டு பிரிக்குன்னு சொன்னார் சவுண்டு. ரோடு நல்லா இருக்குங்க. ரோட் டு ஹெவன் மாதிரி இருக்கு. ஒரு த்ராட்டில் பண்ணுவோம். ட்ராப் அண்ட் ஃப்ளை தான். அப்பா, வியூ சூப்பராக இருக்குங்க.
ரோட் டு த ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். அப்பா போலாம் பறக்குதுங்க. ட்ராக் ஓட்டுறாங்கடா. அஃபிஷியலி கைஸ் நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு செக் போஸ்ட்லேருந்து வந்ததில் முன்னாடி போகிறவர் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு. இன்னொரு ஜிடி அண்ணா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருக்காரு. வாவ், ஓ இதாங்க லாஸ்ட் வில்லேஜ். புரியுது. ஓகே, அது லாஸ்ட் வில்லேஜ் இல்லை, இதுதான் லாஸ்ட் வில்லேஜ். இன்னும் போகணும் போகிறாங்க. இன்னும் வந்துட்டு நமக்கு டெஸ்டினேஷன் இன்னும் ஆக்சுவலாக லைட் ஹவுஸ் வந்துருச்சு. நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் லைட் ஹவுஸை, என்னன்னு தெரியல. லைட் ஹவுஸை தாண்டிட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கு. உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. லெஃப்ட் சைடும் தண்ணி வந்துருச்சு, ரைட் சைடும் ஃபுல்லா பீச்சுங்க. நம்ம வந்து இப்போ சென்டர்ல போயிட்டு இருக்கோம். ரோடு மட்டும்தான் இருக்கு. ஆசம் காய்ஸ். இன்னும் ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னே தெரியலங்க. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். ஒரு 16 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போ வந்திருப்போம். கைஸ் இந்த கப்பல் பாருங்களேன், செம்மையா இருக்கு. நம்ம பப்ஜியில் வந்துட்டு ஒரு கப்பல் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கு. காய்ஸ் எண்டு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரீச் ஆயிட்டோம். சன்ரைஸ் கரெக்டாக ஆக போகுதுங்க. நம்ம ரீச் ஆயிட்டோம். எஸ், நம்ம ரீச் ஆயிட்டோம் ஃபைனலி. ஓகே 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 ஃபைன். அவர் சர்ன்னு போயிட்டாரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகுது வண்டி. அவரது வந்து ஆஃப் ரோட் டயர்ஸு, அவர் ஜாலியாக போவார். நம்மளது அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். அவர் அப்படி பார்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோதாங்க. த லாஸ்ட் வில்லேஜ். ஓகே, அங்கெல்லாம் வந்துட்டு பீச் மாதிரி இருக்கு. ப்ரோ அப்படி பார்க் பண்ணிக்கலாமா? ஓகே கைஸ், அவ்வளோதான். தனுஷ்கோடி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன்.
அங்கே பாருங்கள், அங்கே பேர்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல செம்மையாக இருக்குது. ஓகே, அப்படியே கிளம்பலாம். வியூ சூப்பராக இருந்துச்சுங்க, சத்தியமாக பயங்கரமான வியூ. கண்டிப்பாக வந்து மார்னிங் டைம் 6 o'clock வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது உண்மையிலுமே. மார்னிங் டைம்னா 6க்கு தான் வரணுங்க. 6க்கு வந்தீங்கன்னா தான் செம்மையாக இருக்குது. அதுவும் கரெக்டாக அந்த ஐலாண்ட் மாதிரி வந்துட்டு காலையில் வந்து கடல் உள்வாங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடல் உள்வாங்கியிருக்கு. அதனால் வந்து செம்மையாக இருக்குது. இனி டிராஃபிக் தாங்க. இங்கே பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபோர்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு செம்ம க்ரீனிஷாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் வந்து எட்டி குதிக்குது. நல்லாவே சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும், 7க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. வா, தண்ணி செம்மையாக அடிக்குது, வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம தனுஷ்கோடி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஃபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்துட்டு ஆக்சுவலாக தெரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டன் வந்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி பார்த்தா தெரியுமான்னு தெரியல. அதில் வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட தான் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அண்ணாஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எனக்கு நம்ம தான் இருக்கிறதுலே சின்ன பையன் இந்த கேங்கில். நான் வந்துட்டு அது உள்ளே போயிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்துட்டு கோதண்டராமர் டெம்பிள் போலாங்க. அது நான் வந்துட்டு செக் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஓகே கைஸ், உள்ளே கட் பண்ணிட்டோம். அது ஆக்சுவலாக டெம்பிள் தான் போல கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இது டெம்பிள். உள்ளே போகலை, நம்ம அப்படியே கிளம்புறோம், ரிட்டன் கிளம்புறோம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம். அதே செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பை ப்ரோ. அப்படியே கிளம்புறோம். அவர் கிளம்பிட்டார், இன்னொருத்தர் கிளம்பிட்டார். இப்போது நாங்கள் அப்படியே வந்து பிரிகிறோம். அவர் வந்துட்டு வேறு பிளான்ஸ் வச்சுருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு ரூம் போயிட்டு கோயிலுக்கு போகிறங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்காரு அவர். இல்லைனா வந்து சேர்ந்தே ரைட் பண்ணுற மாதிரி பிளான் தான். ஓகே, பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு பேக் டு சோலோ. லைக் வால்பாறை ரைடில் வந்துட்டு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் எவ்ரிதிங் இஸ் ஸோ குட். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக வந்து ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன். போகும்போது தான் பார்த்தேன், லைக் கோயில்கிட்ட தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குது. இந்த சொன்ன மாதிரியே லைக் மார்னிங்லாம் போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி ஈவினிங் வந்து 3 o'clock போல் வந்து வர ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும். கைஸ், அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செம க்ரௌடாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவ்வளோதான், ரூம் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வண்டிக்கு செயின் லூப் அடிக்கணும். செயின் லூப் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ போயிட்டு ராமர் பாதம் பார்க்கலாங்கிற பிளான். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம டுவர்ட்ஸ் ஹவுஸ்க்கு வந்து நம்ம கிளம்புறோம். அவ்வளோதான் கைஸ், நான் வந்துட்டு மோட்டோ லாக் செட்டப்பில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு செயின் லூப் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு ராமர் பாதம் தான் போகிறோம். ராமர் பாதம் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இதே ரூட்டில் தான் ரிட்டன் வருவோம். ரிட்டன் வந்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு தாங்க. அப்படியே வந்துட்டு இன்றைக்கி இதோட வந்துட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்க, நான் உங்களுக்கு போயிட்டு அது என்னன்னு காமிக்கிறேன். ஹலோ மக்களே, நாம் வந்து ராமர் பாதம் வந்துட்டோம். வந்து சாமி கும்பிட்டாச்சு. டிவைனாக இருந்துச்சு ராமர் பாதமும். வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். செம வெயிலாக இருக்குங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இதோட 360 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு இப்போது மேலே போய் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் வேறு போடணுங்க. ஆக்சுவலாக வந்து 190 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. 5 பாயிண்ட்லாம் இல்லை, 2 பாயிண்ட் என்னமோ தான் காமிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து கண்டிப்பாக மைலேஜ் வந்திருக்காது. கோயில் வியூ பார்க்குறீங்களா? இருங்க, ஓகே, இதாங்க கோயில் வியூ. ஓகே மக்களே, இப்போ தான் வந்துட்டு நம்ம ராமேஸ்வரம் அந்த கோயில் தாண்டி வந்தோம். நான் வந்து கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கோயிலோட கோபுரம் மட்டும் ஆட் பண்ணுறேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 353 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சம்வேர் அரௌண்ட் ஒரு 2:30 to 3 o'clock ரீச் ஆகும்னு காட்டுது. நம்ம வந்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இடையில வந்துட்டு நம்ம எப்படியும் டீ பிரேக் மட்டும்தான் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டீ பிரேக் மட்டும் போட்டேன் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் கண்டிப்பாக 3 o'clockலாம் வந்து ரீச் ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் லஞ்சுக்கே வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, வந்துட்டு 2 பாயிண்ட் வந்துருச்சு பெட்ரோலு. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து மைலேஜ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்துட்டு தனுஷ்கோடி ரோட்டில் வந்து கொஞ்சம் வேகமாக போகணும், சீக்கிரம் ரீச் ஆகணுங்கிறதுக்காக சீக்கிரம் வந்துட்டு முறுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி தான் முறுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு இந்த தடவை பெட்ரோல் கம்மி தான் கைஸ். மைலேஜ் வந்து கம்மியாக தான் வரும். நான் எவ்வளோன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, பெட்ரோல் பங்க் இங்கேயே இருக்குது கைஸ். இந்தியன் ஆயில் பங்க் இருக்குது. நம்ம இங்கேயே பெட்ரோல் போட்டலாம். போதும். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 193 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டர் பிடிச்சிருக்கு. ஓட வந்து ரீசெட் பண்ணிடலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 415 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக ஓட்டியிருக்கோம். இது வந்து 3rd ஃபியூயல் பிரேக். நம்ம போகும்போது லைக் இன்னொரு ஃபியூயல் பிரேக் எடுப்போம். ஆக்சுவலாக 4 ஃபியூயல் பிரேக் வரும். இப்போ வந்துட்டு 190 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்களா, அது வந்து 7 லிட்டர் பிடிச்சிருக்கு. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். இந்த தடவை வந்துட்டு நமக்கு கம்மி தான். ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெரைட்டி ஓட்டிட்டோம். ஸோ வந்துட்டு கம்மி தான். நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். கிளம்பிட்டு அப்படியே நான் உங்களுக்கு போகிற வழியில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து நமக்கு 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்த அதே ஹைவே தான். உங்களுக்கு நான் வந்துட்டு அதே ஹைவே வந்து திரும்ப திரும்ப காமிக்க விரும்பலை. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் நான் காமிக்கிறேன். இல்லைனா வந்துட்டு டீ பிரேக் அது மட்டும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், பார்ப்போம். லெட்ஸ் கோ. மக்களே, நம்ம வந்து பாம்பன் பாலம் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம மீட் பண்ணவர் வந்துட்டு சொன்னார், குருசடை ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இங்கிருந்து பக்கம் நான் ரைட் சைடு. ஸோ போனோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டில் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஐலாண்ட் கூட்டிகிட்டு போவாங்களாமாங்க. அந்த ஐலாண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பர்சனுக்கு வந்துட்டு 250 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க போல. பெட்டர் கேஷ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து பெருசாக டவர்ஸ் எல்லாம் இல்லை. நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் சோலோவாக வந்திருக்கனால எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. குரூப்பாக வந்துருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஃபீல் குட்டாக இருந்திருக்கும். நம்ம வந்து இன்னொரு நாள் வருவோம், ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வருவோம். நம்ம வந்துட்டு குருசடை ஐலாண்ட் வந்து நான் போகிறேன். கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து விளாகில் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ சின்ன பதிவு அவ்வளோதான். நான் வந்துட்டு இப்போ வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு ராமேஸ்வரத்துலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இந்த ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் இருக்குது. நான் ராமநாதபுரம் தாண்டிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. வாவ், எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேதுங்க. இந்த வியூ வேற மாதிரி இருக்கு. எவ்வளோ தடவை பார்த்தாலும் அந்த சலிக்கவே மாட்டேதுங்க. அந்த வியூ செம்ம வியூவாக இருக்குது. பாம்பன் பாலம் பா, செம்ம ஆர்கிடெக்சரு, செம்ம இது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, இப்போ வந்துட்டு மதுரை பைபாஸில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்துட்டோம். ராமநாதபுரம் தாண்டியாச்சு. ராமநாதபுரம் தாண்டி வந்து மதுரைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது, 50 to 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30. சவுண்ட் உங்களுக்கு எப்படி கேட்கும்னு தெரியல. நான் வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போடுறேன். ஓகே, வந்து வாட்டர் பிரேக் எடுக்கிறதுக்காக நிறுத்துறேங்க. வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம வெயில், மேகமே இல்லைங்க, பயங்கரமான வெயில். ஸோ வாட்டர் பிரேக் எடுத்துட்டு நீ அப்படியே மூவ் பண்ணுவோம். நான் வந்துட்டு அப்படியே மோட்டோ பிளாக்ல வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, பிரேக் எடுத்துட்டேன். தண்ணி குடிச்சாச்சு. இங்கே தான் நிறுத்தியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து சரியான வெயிலுங்க. யாராவது வந்துட்டு இந்த டைமில் இந்த ரோட்டில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க இந்த டைமை. இல்லைன்னா காரில் வந்துடுங்க, பைக் வேணாம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து அப்படியே கல்ப்பாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். செம்ம வெயிலுங்க. அப்படியே கிளம்பலாம். கண்ணே முடிக்க முடியலங்க, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. நம்மளோட நேற்று வீடியோ வந்துட்டு இந்நாத்திக்கு வந்து லைவ் ஆகிருக்கும். ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன், இன்றைக்கி 11க்கு லைவ் ஆகிருக்கும். மறக்காமல் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் வந்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 102 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் மதுரைக்கு வந்துட்டு 65 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30க்கு, ஆக்சுவலாக 3 o'clock காமிச்சுது. இப்போ வந்து 2:30க்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நம்ம வந்து பிரேக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க போகிறது இல்லை. அப்படியே வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஹைவேல பெருசாக ஒன்றுமே இல்லைங்க, வந்து ஃபுல் ட்ரையாக இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு நிறுத்துறதுக்கான மரங்களே வந்து இல்லை, சுத்தமாகவே இல்லைங்க. பயங்கரமான வெயில். நான் ஒரே ஒரு மரத்தை பார்த்தோன்னே அடுத்த செகண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். வேற வழியே இல்லை, இனி வந்து எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டீ கடையே பார்த்தீங்கன்னா டீ கடையிலுமே வந்து ஷெட் இல்லைங்க. டீ கடையுமே வந்து வெயிலாக தான் இருக்கு. அதனால வந்துட்டு எங்கேயுமே நிறுத்துறதுக்கே தோணலை. அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கேங்க. ஓகே மக்களே, இப்போ இன்னும் 65 கிலோமீட்டர்ஸ் இருக்கு மதுரை. அதுக்கு மானாமதுரை போயிட்டு மதுரை உள்ள போக மாட்டோம், மதுரை அவுட்டர்லயே போய் அப்படியே வந்துட்டு திண்டுக்கல் ரீச் ஆயிடுவோம். நான் உங்களுக்கு மதுரை டச் ஆயிட்டு இல்லைன்னா வந்து மதுரை அவுட்டர் போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்றேன். அப்படியே கீப் வாட்சிங் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு இது, மறக்காம வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அப்படியே வந்துட்டு மதுரை தாண்டிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். பை கைஸ். ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 184 கிலோமீட்டர் டோட்டலாக நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட அவுட்டரில் நார்த் ரிங் ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வாடிப்பட்டி 30 கிலோமீட்டர். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. 180 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 2:30க்குலாம் ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. 2:25 அந்த ரேஞ்ச் காமிச்சுது. நம்ம எப்படியும் ஒரு டீ பிரேக் கண்டிப்பாக எடுப்போம், இல்லைனா ஒரு பெட்ரோல் பிரேக்காவது எடுப்போம். ஏன்னா 184 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 210 வந்து பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் பிரேக் கண்டிப்பாக எடுப்போம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இல்லை ஒரு 12 o'clock கிட்ட இருக்குங்க. நான் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். செம வெயிலாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை கூட இல்லை, ஒரு மரம் வச்சு ஒரு டீ கடை இல்லை. அதனால் வந்து நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை. இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணோமா, இப்போ கடைசியாக 85 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்டாப் பண்ணேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் இதே ரோடு தான், உன்னை அடுத்து திண்டுக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானாமதுரையிலிருந்து அப்படியே மதுரை அவுட்டர் ரிங் ரோடு கட் பண்ணி இப்போ நம்ம வந்து நார்த் ரிங் ரோடு வழியாக வெளியே போயிடுவோம். அப்படியே வந்துட்டு திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், பழனி, அப்படியே வந்து உடுமலை அப்படி போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு அப்படியே போயிடுவோம். ஸோ இதுதான் ரூட்டு. பைபாஸில் ஒன்றுமே இல்லைங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மொட்டையாக இருக்குது.
பயங்கரமான வெயில் அடிக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரோட டெப்த் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமான வெயிலுங்க. இது வரைக்கும் இப்படி எனக்கு வெயில் அடிச்சதே இல்லை, பயங்கரமா அடிக்குது. நான் அப்படியே வந்துட்டு போயிட்டு கண்டிப்பா வந்து நான் பெட்ரோல் பிரேக் எடுத்தேன்னா டீ பிரேக் கண்டிப்பா எடுக்கணும். டீ குடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் குடிக்கணும். செம வெயிலுக்கு ஃபுல்லா வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டேன். வாட்டர் பாட்டில் வேற தண்ணி இல்லை. நான் லாஸ்ட் டைமே ஃபுல்லா குடிச்சிட்டேன். ஓகே மக்களே, நான் வந்துட்டு போயிட்டு இன்னும் வந்துட்டு ஒரு எப்படி ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு நான் வந்துட்டு பிரேக் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? பாய் மக்களே. ஹலோ மக்களே, வந்து இப்போ வந்து 216 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் ட்ரை. ஸோ பெட்ரோல் அடித்தோம். இப்போ 216க்கு வந்துட்டு 7 something வந்துட்டு லிட்டர் அடித்தோம். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 216 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து நமக்கு மைலேஜ் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 28 something வந்திருக்கு. நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இந்த டைம் வந்து ஏன் கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 110 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த தடவை கம்மி. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்து 631 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து காலையிலேருந்து 216 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். தட் மீன்ஸ் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புனது வந்து 2.16 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்டில் 230 போயிடும்னு காமிக்குது. அப்படியே நம்ம கிளம்பலாம். சாரி, இது 0 பண்ண மறந்துட்டேன். ட்ரிப் ஏன் வந்து 0 பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு. ஒரே ஹைவே தாங்க, அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே, இங்கே பேக்கரி இருக்குது. நம்ம வந்து டீ பிரேக் எடுப்போம். இது வரைக்கும் நான் பிரேக்கே எடுக்கல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸாக பிரேக்கே எடுக்காமல் நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஓகே, இங்கே வந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. சரியான வெயிலுங்க, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. நான் முடிச்சுட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டீ சாப்பிட்டோம். அம்மன் பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் டீ சாப்பிட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 135 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம திண்டுக்கல் கிட்ட இருக்கோம். 135 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 2 hours சம்திங். ஓகேங்களா? எப்படியும் வந்துட்டு நான் வீட்டுக்கே போயிடுவேன். சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் பழனிக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து 62 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1:30 ஆகுது. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு 1 hour 10 minutes வந்துட்டு நம்ம ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு காற்று சவுண்ட் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக காத்தடிக்குது. நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 100லேயே க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110ல் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 90 to 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா காத்துங்க, பயங்கரமாக காத்தடிக்குது. உங்களுக்கு மைக்கில் சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல. இது வர பயங்கரமாக நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணுது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 ஆச்சு. நம்ம வந்துட்டு இப்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 140 ஓட்டியிருக்கோம். ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 150 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்டையர் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். சம்வேர் அரௌண்ட் லைக் 760. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். as usual, eat, sleep, ride and repeat guys. மறக்காமல் வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until that, this is your Dinesh signing off. Bye bye.